அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இந்த தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா கேட்டிருக்காங்க. அது என்ன டாபிக்னா பிளடி மேரி. பிளடி மேரிங்கிறவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் அவங்கள பத்தின பயமுறுத்தலான கதையும் அவங்களோட கொடூரமான பின்னணியும் பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இங்கிலாந்துல பிளடி மேரிங்கிற பேரை சொன்னாவே உடனே ஞாபகத்துக்கு வருது மிரருக்கு முன்னாடி கேண்டில் வச்சுட்டு நின்று 3 டைம்ஸ் பிளடி மேரின்னு சொன்னா கண்ணாடியில வந்து அவங்க பயமுறுத்துவாங்க அப்படிங்கிற கதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு சிலர் கண்ணாடி முன்னாடி பிளடி மேரி வந்தா நல்ல விஷயங்கள் நடக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிரர் முன்னாடி நம்ம பிளடி மேரின்னு கூப்பிடும் போது நமக்கு பின்னாடி வந்து நகங்களால நம்மள கீறி கொன்றும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, பிளடி மேரி வந்து அவங்க அழகை மெயின்டைன் பண்றதுக்காக டீனேஜ் கேர்ள்ஸை கொன்னு அவங்களோட ரத்தத்தால டெய்லி குளிப்பாங்களாம். இப்படி கொடூரமா நடந்துகிட்டதுனாலதான் இவங்களுக்கு பிளடி மேரின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த பிளடி மேரி யாரு, இவங்க சொல்ற கதைகள்லாம் உண்மைதானான்னு விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே வரதுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளடி மேரிங்கிறவங்களோட உண்மையான பேரு மேரி டியூடர். இவங்களோட அப்பா இங்கிலாந்து அரசரான ஹென்றி VIII. இவங்களோட அம்மா பேர் பாத்தீங்கன்னா கேத்ரின் ஆஃப் ஆரகன். இவங்க 1516 வருஷம் பிப்ரவரி 18 அன்னைக்கு பிறந்திருக்காங்க. பிளடி மேரி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு 4 குழந்தைங்க பிறந்து இறந்துடுச்சு. இந்த 4 குழந்தைங்கள்ல 3 பையனும் ஒரு பொண்ணும் பிறந்து இறந்திருக்காங்க. 5ஆவதா மேரி டியூடர் பிறந்திருக்காங்க. மேரி டியூடருக்கு அப்புறம் எந்த குழந்தையும் பிறக்கல. இவங்க அம்மா அப்பாக்கு மேரி டியூடர் வந்து ஒன்லி டாட்டரா தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, ஹென்றி VIII தனக்கு அப்புறம் தன் நாட்டை ஆடுறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் வாரிசு வேணும்னு நினைச்சு அவரோட முதல் திருமணத்தை ரத்து செய்யறதுக்காக போப் கிளமெண்ட் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா அவர் வந்து அதுக்கு மறுத்துட்டாரு. அவர் மறுத்ததுனால மக்கள் கிட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா, போப் கிளமெண்ட் வந்து தேவாலயத்தோட ஒரே தலைவரா இருக்கிற என்னைய விலகிக்க சொல்றாரு அப்படின்னு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் முன்னாடி சொல்லிட்டாரு. அதனால மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தேவாலயத்தோட தலைவரா ஹென்றி VIII மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு போப் கிளமெண்ட் மேல கோவப்பட்டு அவர் அந்த பதவியில இருந்து நீக்க வச்சுட்டாங்க. இப்ப ஹென்றி VIII வந்து 2வது கல்யாணம் பண்றதுக்கு யாருமே தடையா இல்லைன்னு நினைச்சு மேரி டியூடருக்கு 17 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் என்னன்னா ஆனி போலின். அவங்களுக்கும் ஒரு பொண்ணு தான் பிறக்குது. அந்த பொண்ணு பேர் என்னன்னா எலிசபெத். இன்னைக்கு இங்கிலாந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறது இந்த எலிசபெத்தோட வம்சாவளி தான். எலிசபெத் பிறந்ததுக்கு அப்புறமா மேரி டியூடருக்கு வந்து அவங்களோட அரண்மனையிலேயே அவங்களுக்கு உண்டான அரச மரியாதை எதுவுமே கிடைக்கல. அப்பாவோட பாசம், அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் இது எதுவுமே கிடைக்காம தான் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில எலிசபெத்துக்கு அப்புறமாவும் எந்த ஆண் வாரிசும் பிறக்கல. இதுக்கப்புறமா 1536 வருஷத்துல மேரி டியூடரோட அம்மா கேத்ரின் வந்து இறந்து போயிட்டாங்க. கேத்ரின் ஆஃப் ஆரகன் இறந்ததுக்கு ஆனி போலின் தான் காரணம் அப்படின்னு தேச துரோக குற்றத்துக்காக அவங்க தலையை துண்டிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேரு ஜேன் சீமோர். இவர் ஆண் வாரிசுக்காக 3ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் முதல் 2 மனைவிகளையும் இவரே திட்டம் போட்டு கொன்றுப்பாருங்கிறது எல்லாரோட கருத்து. 2 மனைவிகளும் இறந்த அதே வருஷத்துல ஜேன் சீமோரை திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் பிறக்கிறான், எட்வர்ட் VI. பிரெக்னன்சில ஏற்பட்ட ப்ராப்ளம்னால குழந்தை பிறந்த 2 வாரத்திலேயே இந்த குயின் வந்து இறந்துடுறாங்க. இவரோட 3ஆவது மனைவி இறந்ததுக்கு அப்புறமும் இவர் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி இவர் 4க்கும் அதிகமான திருமணங்கள் பண்ணி இருந்திருக்காரு. ஹென்றி வந்து 1547 வருஷம் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்ததும் மேரி டியூடர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தான் வந்து இங்கிலாண்டோட குயினா வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எட்வர்ட் VI தான் வந்து அதிகாரப்பூர்வ வாரிசா அறிவிச்சு அவர் தான் இங்கிலாண்டோட கிங் ஆகுறாரு. இங்கிலாண்டோட கிங் ஆகும் போது எட்வர்டுக்கு 9 வயசு தான். எட்வர்டுக்கு சின்ன வயசா இருந்தாலும் ஹென்றி இறக்கும் போது தனக்கு அப்புறம் தன்னோட ஆண் வாரிசான எட்வர்டு தான் வந்து இங்கிலாந்துக்கு கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. எட்வர்டோட ஆட்சி காலத்துல எட்வர்டுக்கு சின்ன வயசா இருந்ததுனால அவருக்கு உதவுறதுக்காக சாமர்செட் அண்ட் நார்த்தம்பர்லாண்டோட லார்ட்ஸ் வந்து ஆட்சியாளர்களா பணியாற்றி இருக்காங்க. எட்வர்டோட அப்பாவோட திருச்சபை மாற்றங்களை விரிவுபடுத்துறதுக்கு பணியாற்றி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு ஆதரவா அடுத்தடுத்த மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. எட்வர்ட் வந்து கிங் ஆன 6 வருஷத்திலே டியூபர்குலோசிஸ்னால இறந்து போயிடுறாரு. எட்வர்ட் இறக்கும் தருவாயில என்ன சொல்லியிருக்காருன்னா, மேரி டியூடர் வந்து எனக்கு அப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடாது, அப்படி வந்தாங்க அப்படின்னா ப்ராட்டஸ்டன்ட்ஸை ஏத்துக்கவே மாட்டாங்க, அதனால மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதனால எட்வர்டுக்கு அப்புறமா ஹென்றி VIII யங்கர் சிஸ்டரோட கிராண்ட் டாட்டரான ஜானி கிரேவை வந்து அடுத்த குவீனா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எட்வர்டோட ரூலர்ஸ் கவுன்சில் என்ன பண்ணாங்கன்னா, லேடி ஜான் கிரேவை வந்து ராணியா அறிவிச்சு 9 நாள்லயே எட்வர்ட் வந்து இறந்து போயிடுறாரு. அதனால மேரி டியூடர் வந்து லேடி ஜானை வந்து பதவி நீக்கம் பண்ண வச்சுட்டு இங்கிலாண்டோட குயினா மேரி டியூடர் வந்துட்டாங்க. மேரி டியூடர் இங்கிலாண்டோட ராணி ஆகும் போது அவங்களோட வயசு 37. அவங்க பிறந்ததுல இருந்தே 37 வருஷமா போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மேரி டியூடரை இங்கிலாந்து மக்கள் வந்து குயினாவே ஏத்துக்கல. ஏன்னா இவங்களோட ஆட்சி காலத்துல வந்து ப்ராட்டஸ்டன்ட்ஸுக்கு ஆதரவா எந்த ஒரு விஷயமுமே இவங்க பண்ண மாட்டாங்க.
ப்ராட்டஸ்டன்ஸை வந்து கேத்தலிக் இதை ஃபாலோ பண்ண சொல்லி தான் இவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஆட்சி காலத்துல கேத்தலிக்ஸும் இருந்தாங்க, ப்ராட்டஸ்டன்ஸும் இருந்தாங்க. இரு பிரிவினருமே கலந்து இருந்ததுனால எல்லாரும் மொத்தமா கேத்தலிசம்க்கு மாறணும் அப்படின்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மேரி டியூடர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு துணையா ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் கூட வேணும்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அப்புறம் இவங்க வாரிசு தான் இந்த நாட்டை ஆளணுங்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்திலேயே 1554 வருஷம் பிலிப் தி செகண்ட் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அரசரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் மேரி டியூடரை விட 11 வருஷம் வயசு குறைஞ்சவர். மேரி டியூடரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கிலாண்டையும் சேர்த்து ஆளலாம் அப்படிங்கிற ஆசையில இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிலிப் வந்து அவரோட மனைவி மேல எந்தவித பாசமோ காதலோ கிடையாது. அவரோட மனைவி கூட அவர் எப்பயுமே அதிக நேரம் செலவழிக்க மாட்டாரு. அதிகமா ஸ்பெயின்ல இருப்பாரு. எப்பயாவது ஒரு தடவை தான் இங்கிலாந்துக்கு வருவாரு. அப்படியே இங்கிலாந்துக்கு வந்தாலும் மனைவியோட நேரத்தை செலவழிக்க மாட்டாரு. ஹென்றி VIII வந்து ஆண் வாரிசு இல்லாததுனால முதல் மனைவியோட தனக்கு நடந்த திருமணத்தையே முறையான திருமணமா கன்சிடர் பண்ணாம மேரி டியூடரை ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டா வந்து சொல்லியிருக்காரு. மேரி டியூடர் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அவங்க அம்மா அப்பா கல்யாணத்தை அதிகாரப்பூர்வமா நிலைநாட்டினதுதான். சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பானால ஏற்பட்ட மன உளைச்சல், இப்ப கல்யாணம் பண்ணி இவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க மேல பாசமா இல்லாதனால இன்னமும் மன உளைச்சலுக்கு போயிட்டாங்க. நாட்டு மக்கள்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு இளவரசர் கிடைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் கன்சீவும் ஆகல அப்படிங்கிற ஏக்கம் வந்து இவங்களுக்கு அதிகமாயிட்டே போயிடுச்சு. 1554 வருஷம் மேரி டியூடர் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. அவங்களோட 8th மந்த் அப்ப அவங்கள தனிமைப்படுத்துறாங்க. ஏன்னா அடுத்த 5 வாரங்கள்ல குழந்தை பிறக்க போது. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் யாருனாலும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுனால தனிமைப்படுத்தி வச்சிடறாங்க. மேரி டியூடரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷம். அவங்க தனிமையான அறையில இருக்கும்போது கேண்டில் எடுத்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி வச்சு அவங்களே பார்த்து ரசிச்சுக்குவாங்களாம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல ஒவ்வொரு நாளும் கழிச்சிட்டு இருந்தாங்க. 5 வாரம் ஆகியும் குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறமா அவங்க தனிமையில இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஏற்கனவே மேரி டியூடர் மேல கோவமா இருந்த மக்கள் மேரிக்கு குழந்தை பிறக்க போதுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்தது நமக்கு ஒரு இளவரசர் வர போறாருன்னு. ஆனா மேரி டியூடருக்கு குழந்தை பிறக்கலன்னு இன்னும் அவங்க மேல அதிகமா கோவமா இருந்தாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி மேரி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. மறுபடியும் எல்லாரும் இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, இந்த தடவை கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு நம்பி அதே மாதிரி தனிமைப்படுத்திருக்காங்க. அதே போல அவங்களுக்கு 10 மாசம் கழிச்சியும் குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு வகையான நோய் அப்படின்னு. யூட்ரஸ் கேன்சரால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. 2வது டைமும் பிரெக்னென்டா இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் குழந்தை பிறக்காம போனதுனால இன்னுமுமே மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மேல ஒரு வெறுப்பும் ஒரு கோவமும் தான் வந்தது. அதனால மேரி டியூடருக்கும் மக்கள் மேல பயங்கர கோவம், எல்லாருமே நம்மள வெறுக்கிறாங்களே அப்படின்னு. அதே மன உளைச்சலோட அவங்க இருக்கும்போது ஒரு தடவை அவங்க வெளியில போயிருந்திருக்காங்க. அங்க அதிகப்படியான ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கத்தோலிசம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே கத்தோலிசம் வந்து எதிர்த்து பேசினதுனால அந்த மார்க்கெட் பிளேஸ்லயே வச்சு 300 பேரை எரிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உயிரோட 300 பேரை எரிச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த மேரி டியூடருக்கு பிளடி மேரிங்கிற பேரே வந்திருக்கு. இவங்க யூட்ரஸ் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்ததுனால 42 வயசுல இறந்து போயிட்டாங்க. இவங்க கொடூரமா 300 பேத்த உயிரோட எரிச்சதுனால மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இவங்கள ஒரு ராணியாவே ஏத்துக்கல. அதனாலதான் இவங்களுக்கு பின்னணியா சொல்லப்படுற கதை எல்லாமே ரொம்ப கொடூரமான கதையா சொல்லிட்டு இருக்காங்க. மேரி டியூடருக்கு அப்புறமா வாரிசு யாரும் இல்லாததுனால எலிசபெத் I தான் அதிகாரப்பூர்வ வாரிசு அறிவிச்சு இங்கிலாண்டோட குயினா அவங்க ஆயிருக்காங்க. மேரி டியூடரை அவங்க அம்மா புதைச்ச இடத்துக்கு பக்கத்துலயே அவங்கள பதைக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எலிசபெத் வந்து இறந்ததுக்கு அப்புறமா மேரி டியூடரோட கல்லறையிலேயே அவங்களையும் புதைச்சிருக்காங்க. இவங்க கொடூரமா 300 பேரை எரிச்சு கொண்டிருக்காங்க. அந்த கொடூர எண்ணத்துக்கு காரணம் அவங்க பிறந்து வளர்ந்த சூழ்நிலை, அவங்களுக்கு ஏற்பட்ட சம்பவமும் அவங்களுக்கு ஏற்பட்ட வழிகளும் தான். பிளடி மேரிய வச்சு ஹாரர் பிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கிலாண்டோட குயினா இன்னைக்கும் மக்கள் மனசுல வாழ வேண்டியவங்க ஒரு கோஸ்டா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த டாபிக்கை பேச வச்ச சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பத்தி உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தியும் பேசலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.